வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போல்க் ஆடியோலேருந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜாகவும் பல்காகவும் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ அதில் வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து பேக்கேஜாக சேல் ஆகிடும் அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சேல் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் பண்ணி சேல் பண்ணது போக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாக் வந்து ஸ்கிப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஹோல்டான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரில் ஒரு 3-4 மந்த்தாகவே நம்ம வந்து ஸ்டாக் ஹோல்டப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸ்மால் ஐட்டம்ஸை வந்து தனியாக வீடியோ எடுத்தோ ஆர்எல்ஸ் அதை வந்து தனியாக செப்பரேட்டாக வேறு எதுவும் ப்ரமோஷன் பண்ணியோ சேல் பண்ண முடியல. ஸோ அதனால தான் பிளான் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேலாக பண்ணிடலாம். ஸோ இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங்கை பிரேக் பண்ணவோ ஆர்எல்ஸ் நம்ம வந்து மற்றவங்களோட நம்ம ப்ரைஸிங் கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ இது கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஹோல்டப் ஆயிருக்கு. அது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அதை கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிராண்ட் நியூ சீல்டு பேக். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இதில் வரக்கூடிய சீல்டு எதுவுமே ஓப்பன் பண்ணல அண்ட் டெமோ யூனிட்டுமே எதுவுமே கிடையாது. இது எல்லாமே பிராண்ட் நியூ சீல்டு பேக் வித் பில் அண்ட் வாரண்டியோட ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்காடியோவில் வந்து போல்க்கு ES15 வந்து புக்ஷோல் ஸ்பீக்கரில் வந்து 2 பேர் புக்ஷோல் ஸ்பீக்கர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ES15 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சிக்னேச்சர் சீரியஸில் வரக்கூடிய ஒரு புக்ஷோல் ஸ்பீக்கர். ஃப்ரண்ட் சேனலுக்கே வந்து நீங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் லெவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ES15 பொறுத்த வரைக்கும் 8 ohms இம்பிடன்ஸில் 120 வாட்ஸ் பவரில் கொடுத்துருப்பாங்க. 5.25 inches டிரைவ் வரும். அண்ட் பவர் போர்ட் டெக்னாலஜியோட வரதுனால பேஸ் நல்ல ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ES15 பொறுத்த வரைக்கும் 2 பேர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புக்ஷோல் ஸ்பீக்கரில் போல்க்கு T15 வந்து நீங்கள் ஒரு பேசிக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு அடுத்த கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது போல்க்கு MXT15 ஒரு 5.25 inches வரக்கூடிய ஒரு புக்ஷோல் ஸ்பீக்கர். பர்ஃபார்மன்ஸ் லெவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். மியூசிக், மூவி இது ரெண்டுத்துக்குமே வந்து நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஃப்ரண்ட் சேனலுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த போல்க்கு MXT15 பொறுத்த வரைக்கும் 5.25 inches டிரைவில் கொடுத்துருப்பாங்க அண்ட் 100 வாட்ஸ் பவர் 8 ohms இம்பிடன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து புக்ஷோல் ஸ்பீக்கர் கேட்டகரியில் வந்து ES15 அண்ட் MXT15 வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் சென்டர் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங் சீரியஸான போக் T30 ஒரு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. 5.25 inches டிரைவ் கொடுத்துருப்பாங்க. 100 வாட்ஸ் பவரில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சென்டர் சேனல் ஸ்பீக்கர். வாய்ஸ் த்ரோ கிளாரிட்டி நல்லாவே இருக்கும். அண்டு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பெட்டரான பவர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லாவும் இருக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கு MXT30 இருக்குது. MXT30 பொறுத்த வரைக்கும் T30 விட பர்ஃபார்மன்ஸ் லெவல் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். ஸ்பீக்கர் டிரைவ் வந்து பாலிப்ரோபோலைனில் கொடுத்துருப்பாங்க. அதனால் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். சிக்னேச்சர் சீரியஸில் வரக்கூடிய ஒரு சென்டர் சேனல் ஸ்பீக்கர் நல்ல ப்ராடாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் மேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிக் சைஸ் ஏரியாவுக்குமே வந்து இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கர் வந்து தாராளமாக சூட்டபிள் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் LCR-ஆகவும் பிளான் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து 2 புக்ஷோல் ஸ்பீக்கர் ஒரு சென்டர் சேனல் எடுத்து 5.0 பிளான் பண்ணலாம். நீங்கள் ஒரு பேக்கேஜாக எடுத்தாலும் சரி ஆர் செப்பரேட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ப்ரைஸிங் நான் வந்து கோட் பண்ணி தரேன். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸில் வந்து நம்மகிட்ட போல்க்கு RC60i நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. RC60i பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் RC60i பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து நான் பாக்ஸுமே வந்து இன்க்ளூடிங் ப்ரொவைட் பண்ணுறோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். சேம் ஆஃபர் இப்பயும் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போக்காடியோலேருந்து MXT90 இருக்குது. MXT90 பொறுத்த வரைக்கும் Dolby Atmos சர்டிஃபைடு ஸ்பீக்கர். ஸோ இந்த ஸ்பீக்கர் நீங்கள் வந்து அப்ஃபயரிங் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் சைடில் வால் மவுண்ட்டும் பண்ணி இதில் வந்து அட்மாஸ் ஸ்ப்ளிட்ரேஷன் வந்து நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கலாம். இந்த MXT90மே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து நம்மகிட்ட ஸ்டாக் கிளியரன்ஸ் சேலுக்காக அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் தான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் எவர் வாட்சிங்.